செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் உடனடி சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு மற்றும் கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் ஏற்பாட்டில் இன்று காலை செம்மணி வளைவு பகுதியில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காலை 8 மணியளவில் ஆரம்பமான இந்த போராட்டத்தில் போர் நிறைவடைந்து பல ஆண்டுகள் கடந்தும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்காத நிலை தொடர்வதாக போராட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நம்பித்தானே மக்கள் இருந்தவங்க கடைசியா புதா ஊழிய தாங்க மிச்சம் 453க்கும் எங்க பதில் சொல்ல போறீங்க? இதுக்கு ஒரு முடிவில்லை, இதுக்கு ஒரு நீதி இல்லை. இது சர்வதேசத்துக்கு போகணும். சர்வதேச நீதியை தவிர இங்க ஒரு நீதி இல்லை. மேலும் செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் இதுவரை 467 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இவ்விடயம் தமிழின அழிப்பின் முக்கிய சான்றாக இருப்பதாகவும் அதனால் சுயாதீனமான சர்வதேச நீதி விசாரணை அவசியம் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்த விடயங்களை மூடிமறைத்து அல்லது நீர்த்திப் போகச் செய்யும் வகையில் இலங்கை அரசின் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் நீதி கோரி நீண்ட காலமாக போராடி வரும் பாதிக்கப்பட்ட மக்களை அரசின் வாக்குறுதிகளும் நடவடிக்கைகளும் தொடர்ந்து ஏமாற்றி வருவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேவேளை இன்று காலை சிந்துபாத்தி மனித புதைகுழியை பார்வையிட்ட ஐரோப்பிய ஒன்றியத்தின் சிறப்பு பிரதிநிதிகள் குழுவின் கவனத்தை ஈர்க்கும் நோக்கிலும் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் சர்வதேச சமூகத்திடம் செம்மணி மனித புதைகுழி மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விவகாரங்களில் பாரபட்சமற்ற நம்பகமான சர்வதேச விசாரணையை உடனடியாக முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடும்பமாக கையளிக்கப்பட்டு வேண்டும் 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 வேண்டும்